ஜெய்ராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபா. பதிவு எண் 522. இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. தேவர் உலகத்துல தேவர்களும் அசுரர்களும் தேவாமிரத்திற்காக பார்க்கடல் கரைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த பார்க்கடல் கரையிறதுனால பல்லாயிரக்கணக்கான விசேஷ பொருட்களும் உயிரினங்களும் வெளியே வந்துச்சு. அந்த பார்க்கடல இருந்து உருவெடுத்து வந்த பெண்மணி தான் நம்ம அகலிகை. என்னதான் வானத்துல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு பிரகாசமான நிலா இருந்தால் தான் அந்த வானவெளிக்கே அழகு. அதே பிரகாசத்தோட தான் நம்ம அகலிகை தேவர் உலகத்தில் இருந்தாங்க. இந்த அகலிகையை பார்த்து சப்த ரிஷிகளின் ஒருவரான கௌதம முனிவருக்கும் தேவர் உலகத்தின் அதிபரான இந்திரனுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. நம்ம எப்படியாவது இந்த அகலிகைய மனம் புரிந்தே ஆகணும்னு. இந்த ஆசையை அறிந்த பிரம்ம கடவுள் ஒரு நிபந்தனை, ஒரு போட்டி வச்சாங்க. அது என்னன்னா, ஒரு பசுவின் இரு பக்கம் தலை இருக்கணும். அதை யார் சாட்சியோட நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அகலியை திருமணம் புரிந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஞான பழத்திற்காக முருக கடவுள் மயில் வாகனம் ஏறி எப்படி உலகத்தையே சுத்தி வந்தாங்களோ அதே மாதிரி இந்திர கடவுளும் இந்த போட்டியை எடுத்துக்கிட்டு ஈரேழு உலகத்தை சுற்றி வர போயிட்டாங்க. ஆனால் நம்ம கௌதம முனிவர் இது எப்படி சாத்தியமாகும்? ஆனால் பிரம்ம கடவுள் பொய் சொல்ல மாட்டாரு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட தியானத்தில் உட்கார்றது. அந்த நேரம் பார்த்து நம்ம நாரத முனிவர் வராரு. என்னாச்சு முனிவரே, ஏன் கவலையா இருக்கீங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிரம்ம கடவுள் நிபந்தனை போட்டிருக்காரு, ஒரு பசுவின் இரு பக்கங்களில் தலை இருக்க வேண்டும் சொல்றாங்க. அப்போது முனிவரும் நாரதரும் ஒரு கோசாலைக்கு போறாங்க. அப்போது ஒரு கோமாத்தா பசு கன்று இருந்தது. அப்போது பசுவின் கன்று தலை பின்புறத்திலும் பசுவோட தலையும் முன்புறத்திலும் இருந்தது. இதை பார்த்த கௌதம முனிவருக்கு ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். இதை உடனே போய் பிரம்ம முனிவர்கிட்ட சொல்லி, நான் நாரத முனிவர் சாட்சியோட நீங்க சொன்ன நிபந்தனையை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் பிரம்ம கடவுள் நம்ம அகலியையே திருமணம் கட்டி கொடுத்துட்றாங்க. அவங்க ரெண்டு பேர் யாரு, கௌதம முனிவரும் நம்ம அகலிகையும் நம்ம மிதலை நகரத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. கௌதம முனிவரும் அகலிகையும் திருமணம் பண்ண செய்தியை கேட்டு நம்ம இந்திரருக்கு கடுமையான கோல்வம், நம்ம போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டோமே, நம்ம எப்படியாவது நம்ம அகலிகையை திருமணம் புரிந்தாகணும்னு சொல்லிட்டு சந்திரன் கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 மணிக்கு கூவுற சேவலை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூவணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேவல் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூவிச்சு. அதை கேட்டு நம்ம கௌதம முனிவர் கங்கை நதிக்கு நீராட போகிறாங்க. அப்போது மாறுவேடத்தில் வந்த இந்திரன் குடியிலே தட்டுறாங்க. அப்போது நமது அகலிகை மாறுவேடத்தில் வந்தது இந்திரன் தெரியாம ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. நம்ம கணவர் இப்போதானே வெளியே போனாங்க, அதுக்குள்ளே எதுக்கு வராங்க? ஆச்சரியத்தோட வராங்க. அதே மாதிரி நம்ம கௌதம முனிவரும் பாதி தூரம் போயிட்டு, இது என்ன பாதி விடிஞ்சு விடியாமலேயே இருக்கு, ஏதோ தப்பு நடக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குடிலுக்கு வராங்க. குடிலுக்கு பார்க்கும்போது கடுமையான கோவடைந்தார் நம்ம கௌதம முனிவர். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம இந்திரனை நீ ஆண்மையற்றவனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம அகலியையும் ஊன் ஊன் தூக்கம் இல்லாமல் கல்லா போகணும்னு சமைச்சிடுறாரு. இதிலிருந்து எப்படி மீட்டு வர்றதுன்னு சொல்லி அகலை கேட்கும் போது, திருமால் அவதாரத்தில் ராமர் வருவார், நீ ராமர் துதியை பாடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம அகலிகையும் ராமர் துதியை பாடிக்கிட்டே இருக்காங்க. பல வருடங்களுக்கு பிறகு ராமர், லட்சுமணன், விஸ்வாமித்திரர் மிதிலை நாட்டுக்கு சிவதனுசை தரிசிக்க போகிறாங்க. அப்போது ஒரு கல்லில் ஒரு துளசி செடி வளர்ந்துருந்துச்சு. அந்த செடி துளசியை பார்த்த ராமருக்கு ஒரு சந்தேகம். சுற்று அந்த துளசி செடியை சுற்றி அசுத்தமாக தூசியாக இருக்குது. ஒரு துளசி செடியானது
புனிதமான இடத்துல தான் வளரும், இந்த மாதிரி தூசி இருக்கிற இடத்துல வளராது, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஒரு ஆச்சரியத்தோட விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு ராமபிரான். அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இந்த மாதிரி அகலிகைன்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க, கௌதம முனிவரோட மனைவி, அவங்க வந்து சபிச்சுட்டாங்க, அதை வந்து நீங்க தான் நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ராமர் அம்மா தாயே என்று அந்த கல்லின் முன்னு நின்று சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, அம்மாவை எப்படி மிதிக்க மாட்டாங்களோ ராமனோட கால் தூசி பட்டதுனால அந்த கல் பெண்ணின் உருவமாக உருவெடுத்து வருகிறது. அந்த பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அகலை வந்து ராமபிரான கையெடுத்து கும்பிட்றாங்க. கௌதம முனிவர் சபிச்சதை விட நீங்க எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது தான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் பெண்ண பெரிய புண்ணியமாகவும் பாக்கியமாகவும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகலை ராமனிடம் சொல்றாங்க. இதுதான் கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை ராமாயணத்தை சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.